Hi, hello and welcome to my channel. This is MK's Irish Vibes. வாங்க நேரா வீடியோக்குள்ள போய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய அயர்லாண்ட் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடிஞ்சது, அண்ட் இந்த ப்ராசஸ் எப்படி போச்சு, அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் வந்து பேச போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட மெயினாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் 2019 வந்து மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து இந்த அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அப்ராடில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் ஆப்ஷன் வச்சுருந்தேன். லைக் கனடா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் கனடாவில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும். அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து நிறையா யூடியூப் வீடியோஸில் வந்து அங்கே லிவிங் காஸ்ட் எப்படி இருக்கும் அண்ட் கிளைமேட் எப்படி இருக்கும், நம்மளால் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அயர்லாண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ லாக்டவுன் டைம்லலாம் வந்து 2020 அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் அயர்லாண்டில் ஆடியாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய சர்ச் ஆப்ஷன் வந்து ஆரம்பிச்சது. இருந்த பிளான் என்ன அப்படின்னா, எம்எஸ்சி முடிச்சுட்டு 1 இயர் இந்தியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒர்க் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா வச்சுருந்தேன். பட் அந்த ஸ்டடி விசா ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஈஸி. ஒர்க் விசாவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஜாப் ஆஃபர் வேணும். ஜாப் ஆஃபர் வந்தால் தான் வந்து கன்சிடரே பண்ணுவாங்க விசாவுக்கு. ஸோ ஜாப் நிறைய இடத்துல ட்ரை பண்ணும்போது என்னோடது வந்து ஆக்சுவலாக ஆடியாலஜி அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்டு இந்த ஊரில் ஆடியாலஜிக்குன்னு லைசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைசன்ஸ் வாங்கியிருந்தால் தான் நம்மளால் வந்து ஆடியாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து இன்டர்வியூக்கே கன்சிடர் பண்ணுவாங்க. லைசன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு அயர்லாண்டில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு எம்எஸ்சி வச்சுருக்கோம், திரும்பி இன்னொரு எம்எஸ்சி போய் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு மைண்ட் செட் இருந்தது. எதுக்கு இன்னொரு டிகிரி போய் படிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் இந்தியாவிலே ஒர்க் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அப்ராட் போகிறேன் அப்படின்னு சொல்கிற அதே டைமில் என் தம்பியும் வந்து ஸ்டடி விசாவில் போகிறதுக்காக வந்து ட்ரை பண்ணான். ஸோ அவனுமே ஃபர்ஸ்ட்டு ஒர்க் விசா தான் ட்ரை பண்ணான். பட் அவனுக்கு 5 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. ஸோ சீக்கிரமாக போகணும் அப்படின்னா ஸ்டடி விசாவில் போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டப்ளின் பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து அப்ளை பண்ணியிருந்தான். அதுக்கு வந்து காலேஜ்லேருந்து ஆஃபர் கிடச்சிது. ஆஃபர் லெட்டர் வந்த உடனே அவன் வந்து விசா ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு முடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் போனது வந்து 2023 ஜான்வரி இன்டேக்கில். ஸோ ஜான்வரி இன்டேக்கில் வந்து அவன் உள்ளே வந்துட்டான் அயர்லாண்டுக்கு. அவனுடைய ஸ்டடி விசா ப்ராசஸிங் வந்து அவன் 2022 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணான், நவம்பரில் முடிச்சிட்டான். விசா எல்லாமே அப்ளை பண்ணி டிசம்பரில் வந்து அவன் கையில் வந்து விசா வந்துடுச்சு, டிசம்பர் எண்டிங்கில். ஸோ ஜான்வரி 14 பொங்கல் அன்னைக்கு வந்து இந்தியாவிலேருந்து அவன் அயர்லாண்ட் வந்து கிளம்பிட்டான். ஸோ நான் வந்து அடுத்து வரணும். நான் அந்த டைம்லேயும் ஜாப் தான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எங்கேயுமே எப்படின்னா இன்டர்வியூ அப்ளை பண்ணுவேன். இன்டர்வியூவில் வந்து ஃபர்ஸ்ட்டு லைசன்ஸ் இருக்கா, அதாவது ஆடியாலஜி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இஷா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஐரிஷ் சொசைட்டி ஆஃப் ஹியரிங் எய்ட் ஆடியாலஜிஸ்ட், ஐரிஷ் ஆடியாலஜி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 லைசன்ஸ் இருக்கா, அது இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. என்கிட்ட அந்த இதுவும் இருக்காது, பட் இந்தியன் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் ரிப்ளே பண்ண மாட்டாங்க.
என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சில இடத்துல இன்டர்வியூக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. பட் கூடவே மாட்டாங்க. ஸோ மைண்டை வந்து இன்னொரு எம்எஸ்சி படிக்க போகிறோம். அண்ட் உள்ளே போகிறது வந்து ஒர்க் விசாவில் போகல, ஸ்டடி விசாவில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான், அப்பா அண்ட் தம்பி எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ஸ்டார்டிங்கில், அதாவது விசா ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் அப்ளை பண்ணுவோம்ல, எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு எம்எஸ்சி இருக்குது, சேம் எம்எஸ்சி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ காலேஜ் அப்ளை பண்ணது எல்லாமே எங்கள் அப்பா தான் பண்ணாங்க. அண்ட் எஸ்ஓபி எழுத வேண்டியது இருக்கும். அந்த எஸ்ஓபி கூட என் தம்பி தான் எனக்கு வந்து ChatGPT வச்சு எழுதி அப்ளை பண்ணான். ஸோ நான் அப்ளை பண்ணல, ஏன்னா அந்த டைமில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஸ்டடி விசாவில் போகிறதுக்கு. அப்போது வந்து பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த கோர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு 4-5 காலேஜஸில் இருக்குது. நான் அப்ளை பண்ணது யூசிசி அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் லிம்ரிக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் கார்க்கில் வந்து வாரத்தில் 2 நாள் போகிற மாதிரி இருந்துச்சு. யூனிவர்சிட்டி காலேஜ் லிம்ரிக்கில் வாரத்தில் ஒரே நாள் போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த 2 காலேஜ்லேயும் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து படிக்கிற விஷயத்தில் வந்து பெரிய ஒர்க் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் எப்போது ஆரம்பித்தோம் அப்படின்னா, காலேஜுக்கு அப்ளை பண்ணது 2022 டிசம்பர். ஸோ டிசம்பரில் தான் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து உடனே முடிக்கணும். நான் வந்து அந்த டைமில் வந்து சென்னையில் இல்லை, நான் வந்து பெங்களூர் பக்கத்தில், அதாவது கர்நாடகாவில் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது கோலார் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து ஆடியாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மெடிக்கல் காலேஜில். ஸோ அந்த டைமில் வந்து உடனே முடிக்கணும் அப்ளை பண்ணுறதுன்றதுக்காக ஐஎல்ஸ் எடுக்கல, டியோலிங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. அண்ட் எல்லா காலேஜ்லேயுமே, அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் லிம்ரிக்லேயும் யூனிவர்சிட்டி காலேஜ் கார்க் ரெண்டுத்துலேயுமே வந்து டியோலிங்கோ வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதோடைய ஸ்கோர்ஸுமே எப்படின்னா 120க்கு மேலே யூசிசியில் ஓகே, அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் லிம்ரிக்கில் அதோட கம்மியாக இருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா 2 டேஸில் ரிசல்ட் வந்துடும் அண்ட் 4000 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு உடனே எடுத்து அதை கிளியர் பண்ணி அண்ட் என்னுடைய காலேஜ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டோம். எஸ்ஓபி என் தம்பி முடிச்சிட்டான். அப்ளை பண்ணி கொஞ்ச நாள், ஒரு 15 டேஸ், மேக்ஸிமம் 15 டேஸ் தான் ஃபர்ஸ்ட் யூசிசிலேருந்து ஆஃபர் வந்துருச்சு. ஸோ எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்து ஜான்வரி 2023 ஜான் எண்டு, அதாவது லாஸ்ட் வீக்கில் வந்து வந்துருச்சு. நாங்கள் அப்போவே வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி சீட்டை வந்து செக்யூர் பண்ணி வச்சுட்டோம். யூசிசியிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்து ஒரு 2-3 டேஸில் யூனிவர்சிட்டி காலேஜ் லிம்ரிக்லேருந்து வந்துச்சு. அதை நாங்கள் வந்து அப்படியே விட்டுட்டோம் யூசிசியில் பே பண்ணனால. ஸோ கண்டிஷ்னல் ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் ஃபண்டிங் ரிலேட்டடாக வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ லோன் போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது லோன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கோல்டெல்லாம் இருந்தது. அந்த பழைய கோல்டெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக சேல் பண்ணி அதை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிட்டோம். ஸோ கரெக்டாக ஜான்வரி எண்டிங் கண்டிஷ்னல் ஆஃபர் லெட்டர் வந்தோடனே கோல்டு சேல் பண்ணி அது அம்மாவுடைய அக்கௌண்ட்டில் போட்டு டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம். டெபாசிட் பண்ணும்போது அந்த டெபாசிட்கான அந்த பில்லு, அதுக்கப்புறம் கோல்டு சேல் பண்ணதுக்கான பில்லு, அது எல்லாத்தையுமே விசா ப்ராசஸிங்காக தனியாக எடுத்து வச்சோம். ஸோ அதே மாதிரி ஜான் எண்டு அண்ட் ஃபெப்ரவரி 1st வீக்கில் வந்து நான் என்னுடைய ஒர்க் முடிச்சுட்டு சென்னை ரிட்டர்ன் வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ஆரம்பித்தேன் அப்படின்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்க்கு வந்து பாஸ்போர்ட் சேவா அந்த வெப்சைட்டில் வந்து போய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் வந்து பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா அந்த ப்ராசஸிங் வந்து முடிச்சிடலாம் ஒரே நாள் தான். அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு 1 வீக்கில் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட்டில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த போலீஸ் கிளியரன்ஸையும் முடிச்சிடலாம். அண்ட் போலீஸ் கிளியரன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா 6 months வேலிடு. ஸோ நான் வந்து ஜூனில் என்னுடைய விசா அப்ளிகேஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தேன். ஃபெப்ரவரி எண்டிங்கில் வந்து விசா முடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் 5 months தான், அது 6 months வரைக்கும் வேலிடு. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபெப்ரவரி எண்டிங்லேயே வந்து போலீஸ் கிளியரன்ஸை வந்து முடிச்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதாவது யூஜி, பிஜி, ஸ்கூல் அந்த டாக்குமெண்ட்ஸ், ஸ்கூல் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா பார்க்கும்போது என்கிட்ட வந்து
யூஜி பண்ணதுக்கான டிரான்ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, அதாவது கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லை, எல்லாம் சிங்கிள் செமஸ்டர் ரிலேட்டடாக மார்க் ஷீட்ஸ் இருந்துச்சு. பட் மொத்தமாக இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரும். ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்து ஒரு 3000 அந்த மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன். அது ஒரு 1 மந்தில் வந்துருச்சு. மற்றபடி எஜுகேஷ்னல் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது 10th 12th மார்க் ஷீட்ஸு, யூஜி பிஜி ஈச் செமஸ்டர் மார்க் ஷீட் ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்கிரிப்ட் கம்பைன்ட் மார்க் ஷீட்டு, இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக. இதுக்கப்புறம் அம்மாவுடைய பென்ஷன்லேருந்து ஒரு லோன் ஒன்று போட்டோம். ஸோ அம்மாவுடைய பென்ஷன் அமௌண்ட்லேருந்து ஒரு 6-7 lakhs அந்த மாதிரி வந்து லோன் போட்டிருந்தோம், தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த லோனுக்கான டாக்குமெண்ட்ஸ், லோன் இஷ்யூ பண்ணதுக்கான டாக்குமெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டிக்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிட்டோம். இது இல்லாமல் என்னுடைய இன்சூரன்ஸ் அம்மா வீட்டில் போட்டு வச்சுருந்ததுக்கான சரண்டர் வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருந்துச்சு. அண்ட் அப்பாவுக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருந்தது, அதோடைய சரண்டர் வேல்யூ ஒரு அமௌண்ட் இருந்தது. அது ரெண்டுத்துக்கான டாக்குமெண்ட்டையும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் சரண்டர் வேல்யூ இவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ அது ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த விசா ப்ராசஸிங் வந்து நாங்கள் சோலோவாக பண்ணல, அதாவது தனியாக பண்ணலை, ஒரு கன்சல்டன்சியோடைய ஹெல்ப் கேட்டிருந்தோம். ஸோ அவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க சில கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் எல்லாமே அக்யூரேட்டாக அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இந்த விஷயம் பண்ணணும் அவ்வளோதான் சொல்லுவாங்க. பட் மற்றபடி அது தம்பிக்கும் ஆல்ரெடி பண்ணியிருந்தனால ஓரளவு ஐடியா இருந்தது எங்களுக்கு. ஸோ அது வழியாக நாங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் அம்மாவுடைய அந்த பென்ஷன் லோன் எடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் சரண்டர் வேல்யூ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த விசாவுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அவார்ட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. அது வந்து அந்த கன்சல்டன்சி அவங்களுடைய ஹெல்ப்போடு நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபில் பண்ணி விசாவுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுட்டேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து கரெக்டாக June 12க்கு போட்டிருந்தோம். இது போட்டது வந்து ஏப்ரலில். அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 to 19,000 அந்த மாதிரி ஃபீ பே பண்ணி அப்பாயின்மெண்ட் வந்து போட்டாச்சு. ஸோ ஏப்ரலில் எதுக்கு போடும் அப்படின்னா, ஒரு 2 monthsக்குள்ளே மற்ற தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டோம். இன்னும் கரெக்டாக 2 months டைம் இருக்குது. இன்னும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ அந்த 2 மாதத்தில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் வந்து காலேஜ் ஃபீ வந்து, அதாவது ஆஃப் ஃபீ வந்து பே பண்ணியிருக்கணும். அந்த டாக்குமெண்ட் ஃபீ பே பண்ண டாக்குமெண்ட் தேவை. ஸோ அது ரெடி பண்ண வேண்டிய இருந்துச்சு. அது இல்லாமல் விசா ப்ராசஸிங்க்கு செப்பரேட்டாக ஒரு SOP எழுதணும். அந்த SOP இல்லாமல் ஸ்பான்சர் கவர் லெட்டரு. ஸோ 2 ஸ்பான்சர், அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஸ்பான்சர். ஸோ அவங்க 2 பேர் வந்து ஒரு கவர் லெட்டர் எழுதணும். அது இல்லாமல் CA சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணணும். இந்த வேலைலாம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்னுடைய SOP வந்து நான் எழுத ஆரம்பித்தேன். முன்னாடி எழுதுனது வந்து அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. விசா ப்ராசஸிங்க்கு எழுதும்போது தனி ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து கடைசியில் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் பேக் டு மை கண்ட்ரி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி என்னோடய SOP முடித்தேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா 2 பேருடைய ஸ்பான்சர் கவர் லெட்டர் அதையும் எழுதி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் ஃபீ வந்து பே பண்ணணும். ஸோ காலேஜ் ஃபீ பே பண்ணுறதுக்கு வந்து டைரெக்டாக காலேஜுக்கு வந்து அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அப்படின்லாம் சொல்லலை. ஸோ ஒரு வெப்சைட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த வெப்சைட் வழியாக நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ எங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் கார்டில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட், அந்த வெப்சைட் வழியாக பே பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேமெண்ட் மோடு வந்து கரெக்டாக 1 வாரம் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அனுப்பி விடுவோம், அவங்களுடைய இந்தியன் பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு. அந்த அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க வந்து காலேஜுக்கு அனுப்புவாங்க. அண்ட் சில டாக்குமெண்ட்ஸ், இது ப்ரூஃப், அதாவது இந்த ஃபண்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணணும். நம்ம அவங்களுக்கு கொரியர் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1 வீக்கில் காலேஜுக்கு போயிடும். அது கன்ஃபர்மேஷன் மெயில் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா அந்த மெயில் தான் வந்து ரெசிப்ட்டும் வரும். அந்த ரெசிப்ட்டும் ஒரு டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட் ஒரு வாரத்தில் வந்து அது எப்போனா ஒரு மே எண்டிங்கில் வந்து பே பண்ணோம். ஸோ அந்த மே எண்டிங்கில் அந்த டாக்குமெண்ட்டும் வந்து கையில் வந்து ரெடியாக இருந்துச்சு. எல்லாம் இப்படி நல்லா போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, கன்சல்டன்சியில் நீங்கள் வந்து எப்படி கோல்டை விற்று அந்த அமௌண்ட்டை காட்டலாம், அது வேலிட் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் வந்து கோல்டை விற்கவே கூடாது, விற்று அந்த ஃபண்டை காட்டக்கூடாது, நீங்கள் லோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சொல்கிற இடத்துல லோன்லாம் எடுக்க வைக்கிற மாதிரிலாம் பண்ணாங்க.
ஸோ நாங்களாம் அதெல்லாம் வந்து கண்டுக்கல. ஸோ எனக்கு வந்து அதே டைமில் அந்த பீரியடில் வந்து காலேஜுடைய கோஆர்டினேட்டர்ஸ், இந்தியன் கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூசிசி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்ட்டு தனியாக ஒரு குரூப் இருந்துச்சு வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அந்த குரூப்பில் வந்து என்னையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்டேயே டேரெக்டாக கேட்கும்போது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த கோல்டு அமௌண்ட்டையே அப்படியே தான் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னும் போது உள்ள அந்த ப்ராசஸிங், அதாவது ப்ராசஸிங் டைம்லலாம் வந்து ஒரு டென்ஷன் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ போயிடுமோ, ரிஜெக்ட் ஆகிடுமோ அப்படின்ட்டுலாம். எண்டிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கையில் ரெடியாக இருந்துச்சு. என்ன எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ யார் யாரெல்லாம் ஸ்பான்சரோ அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ எனக்கு வந்து அம்மா, அப்பா அண்ட் நான் ஏர்ன் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் சேவிங்ஸ், இது எல்லாமே தான் போட்டு உள்ளே போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அவங்களுடைய கணக்குப்படி 12,000 euros இங்கே ஸ்டே பண்ணுறோம்ல, நம்மளுடைய அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 12,000 12 மந்த்ஸ்க்கு. அது இல்லாமல் ஃபீ அமௌண்ட்டு, இந்த மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து. ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 29,000 euros அக்கௌண்ட்டில் காட்டுற மாதிரி மணி ரெடி பண்ணிவிட்டு, அந்த அமௌண்ட் எங்கெங்கெல்லாம் வந்துச்சோ அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கடைசியாக என்ன தேவை அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லா ஸ்பான்சருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு வித் அந்த பேங்க்குடைய பர்டிகுலர் பிரான்ச்சோடைய மேனேஜர்ஸ் சிக்னேச்சரோட. பட் அந்த சிக்னேச்சர்ன்றது இப்போ நெசசரி கிடையாது. பட் என்னுடைய கன்சல்டன்சியில் வாங்குங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் கன்ஃபார்ம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பா அம்மா 2 பேரோட பேங்க் இங்கே, என்னுடைய பேங்க் வந்து மைசூரில் இருந்தது. ஸோ மைசூர் போயிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அங்கே போய் சைனும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ நானும் ஸ்டேட்மெண்ட் சைன் வாங்குறதுக்காக கரெக்டாக June 7th மைசூர் போனேன். June 8th சைன் வாங்கிட்டு June 8 நைட்டே ரிட்டன் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக எடுக்கணும் அண்ட் எல்லாத்தையுமே கலர் ஜெராக்ஸ் எடுக்கணும். ஸோ நான் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு 5 காப்பியை வந்து கலர் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டேன். அண்ட் அவங்களுமே கலர் ஜெராக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரிஜினல் வந்து கொண்டு போகக்கூடாது. ஏன்னா எல்லாமே A4 ஷீட்டில் கலர் ஜெராக்ஸில் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிற டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா கலர் ஜெராக்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க, ஒரிஜினல் எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் சில இது ஒவ்வொரு பெரிய சைஸில் இருக்கும், சில இது சின்ன சைஸில் இருக்கும். ஸோ கலர் ஜெராக்ஸ் எடுக்கிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷனு. ஸோ 5 காப்பி நான் எடுத்துக்கிட்டேன். பட் ஒரு காப்பி இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் சேஃப்டிக்கு ஒரு 2-3 காப்பி நல்லா கிளியராக, நல்லா அதாவது கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற மாதிரி கலர் ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 12th அப்பாயின்மெண்ட்டு, 12th வந்து ஒரு நாள் முன்னாடி கன்சல்டன்சிக்கு போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க சொல்கிற ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணோம். அது ஒரு தலைவலி. தலைவலிக்குதுடா, தலைவலிக்கு. அப்புறம் அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துருந்தோம்ல, எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் லைக் இப்போ ஃபீ பே பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட் வந்து போயிருக்கோம். ஸோ அதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது போயிருக்கோம், அது டெபாசிட் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கோல்டு வந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டையும் வந்து மார்க் பண்ணி மென்ஷன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி சைடில் வந்து ஒரு பென்சிலில் வந்து எழுதிக்கிட்டோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஸோ இந்த டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி அந்த வேலையும் பண்ணோம் அண்ட் டாக்குமெண்ட்ஸையும் வரிசையாக அடுக்கிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக Jan 12 வந்துருச்சு. அப்பாயின்மெண்ட் போகிறேன். அப்பாயின்மெண்ட் வந்து எத்திராஜ் காலேஜ் பக்கத்தில் ஒரு பில்டிங்கு, அதில் வந்து 3rd floor. ஸோ அட்ரஸ் எல்லாமே நம்ம அப்பாயின்மெண்ட் போடும்போதே கொடுத்துருவாங்க. ஸோ போகும்போது அவங்கக்கிட்டேருந்து ஒரு 3 ஃபார்ம் வரும். அந்த 3 ஃபார்மும் தேவையான டாக்குமெண்ட்டு. ஸோ அவார்ட்ஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், சம்மரி ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஃபீ பே பண்ண பில் இருக்கும். அந்த 3 ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்மு, பட் அது வந்து இப்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபார்ம் இப்போதைக்கு தேவையில்லை. இன்னொரு ஃபார்ம் வந்து நீங்கள் அந்த விசா ப்ராசஸிங்க்கு வந்து போகிறீங்களே, போகும்போது அப்போ கொடுப்பாங்க. ஸோ இப்போது ரீசன்ட் ப்ரொசீஜர் படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக அடிக்கிட்டு உள்ளே போனோம். ஸோ அண்ட் ஃபோட்டோவை மறந்துட்டேன். ஃபோட்டோ நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாலும் அது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்தாகணும்னு சொன்னால் அங்கே போயிட்டு அவன் சொல்கிற அதே ஃபார்மேட்டில் வந்து இந்த ஐரிஷ் விசா ப்ராசஸிங் வந்து ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அது ஒரு 10 minutes அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய
ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு பயோமெட்ரிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீசா வந்து இன்னும் ஒரு 4 வீக்ஸில் வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் போன அந்த டைமில் எல்லாருக்கும் 20 டேஸில் வந்துச்சு. அதாவது நான் அந்த பிஜி குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, ஸோ எனக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்குலாம் வந்து மேலேருந்து ப்ராசஸ் பண்ணும்போது 20 டேஸில் வந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு கால்குலேஷன் படி ஜூலை 1st வீக்கில் வந்துடும், 20 டேஸில் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு கரெக்டாக 29 டேஸில் வந்துச்சு. நான் பண்ணதுக்கப்புறம் பண்ணவங்களுக்குலாம் 35-40 டேஸ் அப்படி ஆச்சு. திருப்பி டெட்லைன்ஸ் நெருங்க அதாவது செப்டம்பர் வரும்போது திருப்பி வந்து இந்த ப்ராசஸிங் டைம் வந்து திருப்பி கம்மியாயிருச்சு. திருப்பி அதே மாதிரி 20 டேஸில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜூன் 15க்கு அப்புறம் பண்ணுறீங்கன்னா 40 டேஸ் கூட ஆகலாம். ஜூலையில் பண்ணுறீங்கனாலும் 40 டேஸ் ஆகிடும். கடைசி மாதத்தில் வந்து திருப்பி வந்து கம்மியாயிடும். அதுவே ஜான்வரி இன்டேக் அப்படின்னா என் தம்பிக்கெலாம் 14 டேஸில் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து க்ரௌட் கம்மியாக இருக்கும். ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த கோல்டு இது இவங்க சொல்லி ஒரு பயம். நாங்கள் அதே இதுவை தான் ஃபண்டிங்கை காட்டினோன்னே ஸோ விசா ப்ராசஸ் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமான்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. டெய்லி ஐயோ அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அண்ட் அந்த 20 டேஸ் ஆகி எனக்கு வராமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்லாம் எனக்கு அந்த குரூப்லேருந்து தெரிஞ்சுது, அவங்களுக்கு கிடச்சிருச்சு. என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணுக்கு வந்து 20 டேஸில் வந்தது, எனக்கு இன்னும் வரல. ஸோ அவளுக்கும் எனக்கும் ஒரு 3 நாள் தான் டிஃப்ரென்ஸ் ப்ராசஸிங்கில். பட் அவளுக்கு 20 டேஸில் வந்துச்சு, எனக்கு 29 டேஸு. அப்போது ஒரு பயம். அதுக்கப்புறம் பொறுமையாக வெயிட் பண்ணி விசா டிசிஷன் வந்தோன்னே அப்பா அப்ரூவ் ஆயிடுச்சுடா அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் 1 டேக்கு அப்புறம் நம்ம பாஸ்போர்ட் ஆக்சுவலாக ப்ராசஸிங் அப்போ கொடுத்துருவோம். 1 டேக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து சீல வந்து நான் அப்பா விசா வந்துருச்சுடா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கும். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமும் ஒரு தொல்லை உங்களுக்கு ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா அக்காமடேஷன். ஸோ விசா கையில் வந்துருச்சு. அந்த டைமில் வந்து டிக்கெட் புக் பண்ணோம் கிளம்புறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எத்தியாட் ஏர்வேஸில் வந்து ஆகஸ்ட் 7 கிளம்புற மாதிரி புக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காலேஜில் வந்து சில ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸ்வாப் ஷாப், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனு, வெல்கம் ப்ரோக்ராம்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டேட்டை வந்து ஒரு வாரம் முன்னாடி ஆகஸ்ட் 30th வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ செகண்ட் டைம் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா கத்தார் ஏர்வேஸில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 70,000 வந்தது. நீங்கள் ரொம்ப முன்னாடியே புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 50,000 அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போது தான் சில விஷயத்த வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் நம்ம டிக்கெட் புக் பண்ணுற அந்த ஃப்ளைட்டு வந்து அவங்களே செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா, அண்ட் ட்ராவலிங் டைம் வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கத்தாரில் வந்து மொத்தமே 13 hours ட்ராவலு. நடுவில் வந்து ஒரு லேஓவர் இருக்கும் கத்தாரில். அந்த லேஓவர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1.5 hour. அண்ட் கத்தார் ஏர்வேஸ் அந்த கத்தார் ஏர்போர்ட் ரொம்ப பெருசு. உள்ளே அந்த இதுவை கண்டுபிடிக்கவே எனக்கு 1 hour ஆயிடுச்சு. நடுவில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் பிரேக் ஏதாவது எடுத்திருந்தேன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மெயின் தலைவலி அக்காமடேஷன். ஸோ அக்காமடேஷன் இல்லவே இல்லை. என் பின்னாடி ஒரு பையன் வரான் பார்த்தீங்களா, இவன் வந்து ஒரு ரூமை புக் பண்ணி வச்சுருந்தான். அந்த ரூம் வந்து எப்படின்னா ட்வின் ஷேரிங் ரூம். ஸோ அந்த ஷேரிங் ரூமில் அவனுக்கு பார்ட்னர் இல்லை. ஸோ அவனுடைய ஃப்ரெண்டு, அதாவது அவனோட கிளாஸ்மேட் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன், அந்த இந்தியன் குரூப்பில் இருந்த பையன். ஸோ அவன் வந்து சஜஸ்ட் பண்ணான் என்ன போட சொல்லி. ஸோ இவன் சஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு அக்காமடேஷனும் கிடச்சிது. அக்காமடேஷன் கரெக்டாக நான் போகிறதுக்கு ஒரு 2 weeks முன்னாடி தான். ஸோ செப்டம்பர் 14 தான் எனக்கு ஆகஸ்ட் 14 தான் அக்காமடேஷன் கிடச்சிது. அது வரைக்கும் rent.ie accommodation.ie காலேஜுக்குள்ளேருந்து ஸ்டூடெண்ட் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அதிலலாம் உட்காந்து ஒருத்தருக்காக பார்த்துட்டு எல்லாருக்கும் போடுவேன். லைக் மந்த்லின்னு இல்லை, டெய்லி ஒரு 20 பேருக்கு வந்து அக்காமடேஷன் வேணும்னு ஃபில் பண்ணி அனுப்புவேன். கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த இவன் வழியாக தான் கிடச்சிது. அவ்வளோதான். அதோட 30th ஆகஸ்ட் வந்து எனக்கு ஃப்ளைட் இருந்துச்சு. 31st ஆகஸ்ட் வந்து அயர்லாந்து ரீச் ஆகிட்டேன். அந்த வீடியோ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து விசா ப்ராசஸிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக போடுறேன். அது வரைக்கும் பபாய். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.